நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி ஆலோசனை. வைத்தியர் அர்ச்சுனா ஒரு மனநோயாளி, வைத்தியசாலைக்கு அனுப்புமாறு கோரும் தயாசிரி. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு வாகனம், எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அதிவேக நெடுஞ்சாலையில் திடீரென தீப்பற்றி எரிந்த பேருந்து. 24 மணி நேரமும் கடவுச்சீட்டு விநியோகம், நாளொன்றுக்கான விநியோக எண்ணிக்கை. எம்பிகளுக்கான வாகன இறக்குமதி குறித்து அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. வெளிநாட்டு உதவிகள் தொடர்பில் விசாரிக்கவும். இந்தோனேசியாவில் ஓரின சேர்க்கை விருந்தில் பங்கேற்ற 56 பேர் கைது. ஸ்வீடனில் பாடசாலை ஒன்றில் துப்பாக்கிச் சூடு, 5 பலி. நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சிகளுக்கு இடையில் ஒன்றிணைந்து செயற்படுவது தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் காரியாலயத்தில் இடம்பெற்றுள்ளது. கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ச, சிவஞானம் ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தயாசிரி ஜெயசேகர, ஜீவன் தொண்டமான், செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் சத்தியலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது நாடாளுமன்றத்தில் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுப்பது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒன்றிணைந்து செயற்படுவது குறித்தும் இங்கு கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்கத்தின் நல்ல திட்டங்களுக்கு ஆதரவு வழங்குவதோடு நாட்டு மக்களின் நலனுக்காக முன்னின்று செயற்படுவது குறித்தும் சஜித் பிரேமதாச கருத்து தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ச்சுனா ஒரு மனநோயாளி என்றும் அவரை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராம்நாதன் இன்றைய தினம் நாடாளுமன்றில் உரையாற்றும் போது இலங்கை போலீசார், நாடாளுமன்றம் மற்றும் சபாநாயகர் உள்ளிட்டோரை அவமதிக்கும் வகையில் கடுமையாக உரையாற்றியிருந்தார். இதனால் சபையில் சலசலப்பு ஏற்பட்டதுடன் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டனர். இதன்போது எழுந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு உரையாற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், சபையை பார்த்தும் சபாநாயகரை பார்த்தும் இவ்வாறு உரையாற்றுவதை இந்த சபை எப்படி அனுமதிக்கிறது என்றும், இங்கு பாகுபாடு இல்லை என்றும் கடும் தொனியில் பேசினார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு தலையில் பிரச்சினை என்று தயாசிரி சுட்டிக்காட்டினார். அர்ச்சுனா எம்பிக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவரை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க வேண்டியது அவசியம் என்றும் இதன்போது சபையில் தயாசிரி ஜெயசேகர வலியுறுத்தினார். இதேவேளை சிறிது நேரத்தின் பின்னர் மீண்டும் சபைக்கு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா, மூளை குழம்பிய தயாசிரி ஜெயசேகர மற்றும் அவரால் மூளை குழப்பப்பட்ட பிமல் ரத்நாயக்க ஆகியோர் நான் உரையாற்ற வேண்டிய நேரத்தில் அவர்கள் இருவரும் அடிபட்டுக் கொண்டார்களே தவிர எனக்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை என மீண்டும் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக லேண்ட் குரூசர் வாகனத்தை இறக்குமதி செய்ய வாகன விற்பனையாளர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் இன்றைய தினம் கொழும்பு மொரந்துடுவ பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இறக்குமதியாளர் பாணந்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை சுங்கத் திணைக்களத்தின் அனுமதியின்றி இறக்குமதி செய்யப்பட்ட குறித்த வாகனம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு விசாரணை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த போது பேருந்து ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. அதிவேக நெடுஞ்சாலையின் 75வது கிலோமீட்டர் மைல்கல் அருகில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. இந்த தீ விபத்து இன்று அதிகாலை 5:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மீரிகமவில் இருந்து குருநாகல் நோக்கி பயணித்த தனியார் பேருந்தே இவ்வாறு தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த நிலையில் தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளனர். மேலும் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தை 24 மணி நேரமும் இயங்க செய்து நாளொன்றுக்கு 4000 கடவுச்சீட்டுகளை வழங்கும் திட்டத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. குறித்த திட்டத்தை செயற்படுத்துவதற்காக ஓய்வூதியம் பெறுவோர் உட்பட ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். நாட்டில் தற்போது நிலவும் கடவுச்சீட்டு பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக அமைச்சரவையால் நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. குறித்த நிபுணர் குழுவின் பரிந்துரைகளுக்கு அமையவே அரசாங்கம் ஏற்கனவே 1.1 மில்லியன் வெற்று கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்ய தொடங்கியுள்ளது. இந்நிலையில் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் ஒப்புதலுடன் அரசாங்க அதிகாரிகள் தற்காலிகமாக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினால் உள்வாங்கப்பட உள்ளனர். தற்போதைய அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்காது என சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரங்களை வழங்குவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
அத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தங்கள் கடமைகளை செய்ய ஒரு வாகனத்தை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் 5 ஆண்டு பதவிக்காலம் முடிந்ததும் வாகனத்தை திருப்பித் தர வேண்டும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் ஆடம்பரம் இல்லாத வாகனத்தை வழங்குவதற்காக குழுவை உருவாக்க இப்போது நேரமில்லை என்றும் நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்யும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உதவுவதற்கான திட்டம் இருந்தாலும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களைப் போலவே அவர்களும் தங்கள் சொந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பல்வேறு காரணங்களுக்காக அரசாங்கத்தால் தற்போது பொது அரசாங்க வாகனங்களை பராமரிக்க முடியவில்லை என்றும் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வெளிநாட்டு உதவிகளை எவ்வாறு கையாண்டுள்ளது என்பதை ஆராய்வதற்கு தகுந்த விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பில் தனது எக்ஸ் தள பக்கத்தில் அவர் பதிவிட்டதாவது: இலங்கை மாத்திரம் அண்மைய ஆண்டுகளில் USAID-யில் இருந்து மில்லியன் கணக்கான டாலர்களை ரொக்கமாகவும் மானியங்களாகவும் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உலகெங்கிலும் ஏராளமான திட்டங்களுக்கு நிதி அளித்துள்ள USAID மேற்கிந்திய ஊடகங்களுடன் சர்ச்சையில் சிக்கியுள்ளதாகவும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மனிதாபிமான உதவி என்ற போர்வையில் ஏனைய நாடுகளின் பிரச்சினைகளையும் உறுதியற்ற தன்மையையும் உருவாக்க இந்த நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அரசு சார்பற்ற நிறுவனத்தினர் தங்கள் மானியங்கள் மற்றும் உதவிகள் எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பது பற்றிய தெளிவான பதிவு எதுவும் இல்லை எனவும் USAID-யின் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் மானியங்கள் குறித்து விசாரணை நடத்தி விரிவான அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்வதாக நாமல் ராஜபக்ச அதில் பதிவிட்டுள்ளார். அத்தகைய சலுகைகளை பெற்றுக் கொண்டுள்ள அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தொடர்பாக விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு நிதி வழங்குவதற்கான விதிமுறைகள் பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்தாலும் அவை இன்னும் செயற்படுத்தப்படவில்லை. எனவே வெளிப்படைத்தன்மையை பேண இந்த விதிமுறைகளை கொண்டு வருமாறு அரசாங்கத்தை கேட்டுக் கொள்வதாக நாமல் ராஜபக்ச மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஓரின சேர்க்கை விருந்து நிகழ்வில் திரண்ட 56 ஆண்களை இந்தோனேசிய காவல்துறையினர் கைது செய்தனர். தலைநகர் ஜகார்த்தாவில் உள்ள சவுத் ஜகார்த்தா கோட்டலில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை பேச்சாளர் ஏடி ரிசயம் இந்திராடி தெரிவித்தார். நிகழ்விடத்திலிருந்து ஆணொருகளும் HIV தொற்று தடுப்பு மருந்துகளும் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் கூறினார். கைது செய்யப்பட்டோரில் 3 மீது அந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அவர்கள் மீதான குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டால் 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கலாம். ஜகார்த்தா உட்பட இந்தோனேசியாவின் பெரும்பாலான பகுதிகளில் ஓரின சேர்க்கை சட்டவிரோதமானதன்று. அதே நேரத்தில் முஸ்லிம்களை பெரும்பான்மையினராக கொண்ட அந்த நாட்டில் அச்செயற்கை சமூக கட்டுக்கு எதிரானது என கருதப்படுகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு பியூ ஆய்வு நிலையம் நடத்திய கருத்தாய்வில் பங்கேற்ற இந்தோனேசியர்கள் 80% ஓரின சேர்க்கை சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என நம்புவதாக தெரிவித்தனர். ஸ்வீடனில் உள்ள பள்ளியில் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தலைநகர் ஸ்டாக்ஹோமில் இருந்து மேற்கே 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரேப்ரோ நகரில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பள்ளியில் ஒரு ஆசிரியரிடமிருந்து தானியங்கி ஆயுதங்களுடன் துப்பாக்கி சூடு நடந்ததாக ஒரு குறுஞ்செய்தி கிடைக்கப்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். உள்ளூர் அவசர மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகள் தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பொதுமக்கள் விலக்கி இருக்குமாறு காவல்துறை வலியுறுத்தியது. சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.